உங்கள் வீட்டில் அவல் இருந்தால் இந்த ரெசிப்பியை சேவ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பர் சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸ் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு பேனில் 1 கப் அவலை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவல் நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் விட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் 1 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சக்கரை நல்லா கரைஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டிகள் இல்லாமல் கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அவல் பவுடரை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மிக்சர் நல்லா திக்காகி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ஆயில் இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணிவிட்டு அந்த மிக்சரை இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு மெதுவாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் செட் ஆக விட்டுட்டு டார்க் சாக்லேட்டை மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு சூப்பர் சாஃப்டான அவல் ரெசிபி ரெடி ஆயிரும். இது மாதிரி மோர் ரெசிபீஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thanks for watching.